நெல் லாரி ஒப்பந்தத்தில் ஊழலா என்ற கேள்விக்கு அமைச்சர் சக்கரபாணி விளக்கம் அளித்திருக்கிறார். 24-25 இந்த ஆண்டில் நெல் உள்ளிட்ட பொருட்கள் போக்குவரத்திற்கான செலவினம் 863 கோடி ரூபாய் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சென்ற ஆட்சியில் எவ்வளவு செலவு செய்யப்பட்டது, இந்த ஆட்சியில் எவ்வளவு செலவாகி இருக்கிறது என்ற ஒப்பிடுதலோடு அவர் இதை விளக்கத்தை வழங்கியிருக்கிறார். இது குறித்த விரிவான விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைந்திருக்கிறார். பாரி, வணக்கம். அமைச்சர் தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு, முழுமையான விவரம்? வணக்கம். டெல்டா மாவட்டங்களில், அதாவது நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலமாக எடுத்த நெல்லை தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார்பட்டி நெல் சேமிப்பு மையத்தில் வைப்பார்கள். அங்கு வைக்கும் பொழுது அங்கிருந்து நெல் எடுத்து வாகனங்கள் மூலியமாக ரயில் உள்ளிட்ட இடங்களை வைத்து பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களுக்கு கொண்டு செல்வது வழக்கம். அதன் அடிப்படையில் தற்போது தேங்கி கிடப்பதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக வைத்த நிலையில் தற்போது தமிழ்நாடு உணவுத்துறை அமைச்சர் இது குறித்து விரிவான விளக்கத்தை அளித்திருக்கிறார். அந்த விளக்கத்தின் அடிப்படையில் 2024-25 ஆண்டில் நெல் உட்பட இதர பொருட்கள் 1.18 கோடி மெட்ரிக் டன்கள் போக்குவரத்து செய்ததில் 863 கோடி ரூபாய் செலவானது என்றும், அதாவது ஒரு டன்னிற்கான போக்குவரத்து செலவனும் 731.40 என்றும் கூறியிருக்கிறார். மேலும் அதிமுக ஆட்சியில் 2021 ஆண்டில் நெல் உள்ளிட்ட இதர பொருட்கள் கொள்முதலில் 1.20 கோடி மெட்ரிக் டன்கள் அளவிற்கு போக்குவரத்து செய்ததில் 1947.14 கோடி செலவாகிறதும், அதாவது ஒரு டன்னுக்கு போக்குவரத்து செய்வது மட்டும் சுமார் 1622.24 காசு என்ற அடிப்படையில் செலவாகிறது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக இதோடு ஒப்பிடுகையில் 1084 கோடி மத்திய அரசுக்கு மீதமாக இருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் மத்திய மாநில அரசுக்கு கிட்டத்தட்ட 1084 கோடி ரூபாய் மீதமாயிருக்கிறது. அதாவது அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில் மீதமாயிருக்கிறது சுற்றம் கூறியிருக்கிறார். மேலும் கடந்த போக்குவரத்து ஒப்பந்த விதிகளின் 5 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அதே நாளட்டில் 5 பிரிவுகளில் 8 கிலோமீட்டர் வரை என்ற பிரிவை மாற்றி சப் என்ற எடுத்துக்கொண்டு செய்தி வெளியிட்டார்கள். மற்ற பிரிவுகளை செய்ததை கணக்கில் கொள்ளாமல் ஒரு பிரிவை மட்டும் தற்போது இதை வைத்து முடிவு செய்ய முடியாது என்றும் கூறியிருக்கிறார். மேலும் பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி, அதாவது கடந்த 1/9/2025 முதல் 2025 அக்டோபர் 31 வரை கிட்டத்தட்ட 12.01 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு மழை மற்றும் பண்டிகை காலங்களில் ஏற்பட்ட தடங்கல்களை மீறி 10.75 லட்சம் டன் மெட்ரிக் டன் தற்போது பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்வு செய்யப்பட்டிருக்கிறதும், மேலும் இயற்கை சீற்றங்களை மீறி லாரிகள் மூலமாகவும் ரயில்கள் மூலமாகவும் நெல் நகர்வு செய்யப்பட்டு வருகிறது என்றும், ஆகவே நெல் நகர்வில் எந்த ஒரு தொய்வும் இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இதனால் நெல் கொள்முதலும் நகரும் துரிதமாக நடைபெற்று வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியிருக்கிறார். மேலும் கடந்த 24/10/2025 அன்று ஒரே நாளில் மட்டும் 21,000 மெட்ரிக் டன் நெல் தமிழ்நாடு முழுவதும் பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டது என்றும் அமைச்சர் சக்கரபாணி சுட்டிக்காட்டியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி.